மதுரை நெல்பேட்டையில் பள்ளிவாசல் அருகே இன்று காலை குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரியிடம் கேட்கலாம். ஹரி, இந்த பள்ளிவாசல் அருகே வெடிகுண்டு எந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தது? எந்த சமயத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? தேவபிரின்னு பாத்தீங்கன்னா அதாவது மதுரை நெல்பேட்டை அருகில் உள்ள சுங்கம் பள்ளிவாசல் தெருவுக்கு சுங்கம் பள்ளிவாசல் அருகே இருக்கிறது காஜா மொய்தீன் என்பவருடைய வீடு. இவர் இரும்பு கடை, அந்த பகுதியில் இரும்பு கடை வியாபாரம் செய்து வருகிறார். அது தவிர சுங்கம் பள்ளிவாசலோட அந்த ஜமாத் செயலாளராகவும் பதவி வகித்து வருகிறார். இவருடைய இருசக்கர வாகனத்தை வீட்டருகே நிறுத்திவிட்டு இரவு அவர் வீட்டுக்கு தூங்க சென்று விட்டார். அதன் பிறகு காலை சரியாக 5:05 அளவிற்கு ஒரு பயங்கர சத்தம் கேட்டிருக்கிறது. உடனடியாக அங்கிருந்து 100 மீட்டர் தூரத்தில் உள்ள அந்த புறக்காவல் நிலையம், விளக்குத்தூண் புறக்காவல் நிலையத்தில் போலீசாரும் பகுதி மக்களும் பார்த்த போது அவருடைய இருசக்கர வாகனத்தில் டூல்ஸ் பாக்ஸில் வைத்திருக்கும் இடத்துல இருந்து வெடித்திருப்பது தெரிய வந்தது. உடனடியாக காவல்துறையினர் தீவிரமா விசாரணை நடத்தினாங்க. இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த டூல்ஸ் பாக்ஸ்ல 9 வோல்ட் அளவு கொண்ட ஒரு பேட்டரி ஒன்று ஒரு வயரில் இணைக்கப்பட்டு ஒரு அமோனியம் பொட்டாசியம் நைட்ரேட் மருந்துடன் ஒரு வயரில் இணைக்கப்பட்டு மணல் பந்துடன் சுற்றப்பட்டு அந்த டூல்ஸ் பாக்ஸில் வைத்திருந்தது தெரிய வந்தது. உடனடியாக தடயவியல் நிபுணர்கள் அங்கு அந்த தடயங்களை கைப்பற்றி சென்றிருக்காங்க, விசாரணைக்காக கைப்பற்றி சென்றிருக்காங்க. இது தவிர இந்த இருசக்கர வாகனத்தின் லேசான சேதம் தான் ஏற்பட்டிருக்கிறது. அப்போதைக்கு எந்த ஒரு சேதமும் இல்லைன்னு காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. அந்த பகுதியில் எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை. இது அவரை அந்த ஜமாத் பதவி வகிப்பதற்காக முன்விரோதம் இருப்பதற்காக அவரை மிரட்டுவதற்காக செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னதாக பாத்தீங்கன்னா ஒரு அக்டோபர் மாதம் அந்த பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவரும் மூத்த வழக்கறிஞர் அக்பர் அலி என்பவருடைய காரின் அடிப்பகுதியில் இதே போன்ற ஒரு வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்தது. அதை உடனடியாக அங்கிருந்து காவல்துறையினர் அகற்றி அது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 வழக்குகளுக்கும் ஒரே ஒருவர் தான் இதை செய்திருக்க வேண்டும், மிரட்டலுக்காக இதை செய்திருப்பார் என்று காவல்துறை முதல்கட்ட தகவலை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தேவபிரியன். ஹரி, உங்க தகவல்களுக்கு நன்றி.